நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனை மகோத்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தை அமாவாசை புறப்பாடு பிரகார வலம் வந்து அருள் புரிந்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் உதய கருட சேவை பிரியபக்தன் மீது அழகாக காட்சி தந்த உற்சவர் பெருமாள். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் தை அமாவாசை ஊஞ்சல் சேவையில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனை மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கர்நாடக அரிதாசுலு என அழைக்கப்பட்ட ஸ்ரீ புரந்தரதாசர் கன்னடம், சமஸ்கிருதம், மராட்டி உள்ளிட்ட மொழிகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக திருமலையில் இருக்கும் சகஸ்ர தீபலங்கார மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருள நாதம், வேதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் கோலாட்டங்கள், கோயில் யானைகள், நாதஸ்வரம் இளதாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். நாராயணகிரி உத்தியானவனத்தில் இருக்கும் மண்டபத்தை உற்சவ மூர்த்திகள் அடைந்ததும் அங்கு அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான தாச சாகித்ய ப்ராஜெக்ட் தலைவர் திரு அனந்த தீர்த்தாச்சாரியரு ஸ்ரீ புரந்தரதாசரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சுவாமிக்கு அவர் ஆற்றிய கைங்கரியங்கள் குறித்து விளக்கமளித்தார். இதைத் தொடர்ந்து தாச சாகித்ய ப்ராஜெக்ட் கலைஞர்கள் ஸ்ரீ புரந்தரதாசர் அவருடைய கீர்த்தனைகளை பக்தி லயத்துடன் பாட கலைஞர்கள் நடனங்களாடி அஞ்சலி செலுத்தினர். நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கு பழங்கள் நிவேதித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இந்நிகழ்வில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள், 4 மாநில கலைஞர்கள் பங்கேற்றனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு தை அமாவாசை புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கருவறையிலிருந்து சிம்மகதியில் வெளியே வந்த சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. அலங்கார பிரியனுக்கு தங்க நீள்முடி கிரீடம் சூட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோப வீத்தத்துடன் மலர் மாலைகள் சூட்டி பட்டாடை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி அருள்பாலித்த சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தண்டங்கள் மற்றும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகார உலா புறப்பட்டனர். இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி உடன் வர ஸ்ரீ நம்பெருமாளை விஸ்வக்சேனர் சன்னதி கடந்து சுமந்து வந்தனர். கீழ்ப்படியை அடைந்ததும் திரளான பக்தர்கள் தரிசிக்க அரையர் சேவையுடன் படியேற்றம் கண்டருளினார் சுவாமி நம்பெருமாள். பிறகு உற்சவரை சந்தன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை மாத தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் கொடிமரம் அருகே சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, கணபதி பூஜை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். ஆலய உள்வளாகத்திலிருந்து மங்கள வாத்தியங்களோடு கேடயத்தின் மேல் ஸ்ரீ தெய்வானை அம்பாளுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கொடிமர பகுதிக்கு வந்தனர். சர்வலங்காரத்துடன் பச்சை வண்ண மெல்லிய வஸ்திரம் அணிந்து முருகப்பெருமானும் தெய்வானை அம்பாளும் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு திருக்காட்சி தந்தருளினர். சிவாச்சாரியார்கள் பட்டத்திற்கு பலவித முறைப்பாடுகளை நடத்தி வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர்.
மேலும் கம்பப்பீடத்திற்கு பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும், கொடிமர உயர மாலை அணிவித்து மலர்கள் தூவி நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிக்கம்பத்திற்கும் சுவாமி மற்றும் தெய்வானை அம்பாளுக்கும் பல்வேறு ஆரத்திகளை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே நாதன் கோவிலில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் உதய கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து உபயநாச்சியார்கள் உற்சவ மூர்த்திகளையும் விசேஷ அலங்காரத்துடன் அருகே நிறுத்தியிருந்தனர். தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ செண்பகவல்லி தாயாரும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருளினார். கோயில் ராஜகோபுரம் முன்பு பெரிய திருவடி மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தவாறு உற்சவர் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் எழுந்தருளினார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சர்வாபரண பூஷிதனாக பிரிய பக்தன் மீது அமர்ந்து காட்சி தந்த சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு திருக்குடை நிறுத்தி சாமரங்கள் வீசியபடி உலா புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் மற்றும் கோமாதா முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. வீடுகள் தோறும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. கோயிலில் 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை கைகுப்பி தொழுதவாறு நின்று அருள்பாலிக்கும் அஞ்சனை மைந்தனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி 1008 லிட்டர் பால் கொண்டு முதலில் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க காவி வஸ்திரம் கட்டிக்கொண்டு வெற்றிலை, எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் அணிந்து தரிசனம் தந்தருளிய ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நாமார்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மாலை வேளையில் மூலவருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி விசேஷ தலைப்பாகை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் லட்சதீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மாலை பகலவன் மறைந்ததும் ஏராளமான பக்தர்கள் சிவாலயத்திற்கு வருகை தந்தனர். ஆலயத்தில் உள்ள அம்பாள் சன்னதி மணிமண்டபத்திற்கு ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஆதி தம்பதிகளை அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் சன்னதியிலிருந்து ஏற்றி வரப்பட்ட தீபத்தை கொண்டு நந்தி மண்டபத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நந்தி விளக்கை ஏற்றினர். இதையடுத்து நந்தி விளக்கிற்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் சுவாமி சந்நிதி, அம்பாள் சந்நிதி பிரகாரங்கள், வெளிப்பிரகாரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபங்களை ஏற்றி வைத்தனர். இதையடுத்து சுழலும் ராட்டினத்தில் தீப விளக்குகள், குண்டு போல் சுழன்று எரியும் தீப விளக்குகள், சூள வடிவில் தீபங்கள், கோல வடிவில் தீபங்கள் என பல்வேறு வகையான தீபங்கள் ஏற்றப்பட்டன. இதனால் தீப ஒளியில் சிவாலயமே ஜொலித்தது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகிக்கு திருவாய்மொழி திருநாள் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாள் அன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவரை வெள்ளி தோளுக்கிணியானில் அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயாருக்கு கருநீல பட்டுக்கரை வைத்த ஊதா நிறப்பட்டு சேலை கட்டி முத்துக்கள் பதித்த சாயக்கிரீடம் அணிவித்து திருமாங்கல்யம், அடுக்கு பதக்கங்கள், நெல்லிக்காய் மாலை, பவள மாலையுடன் முத்துச்சரம் அணிவித்து அபயமும் வரதமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டது. இதையடுத்து தங்க திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசி தீப்பந்தங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நாச்சியாரை கோயிலை சுற்றி வலம் வர செய்தனர். 4 பிரகாரங்களை வலம் வந்த ஸ்ரீரங்க நாயகிக்கு வேத விண்ணப்பம் நடைபெற்றது. அப்போது நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தினர். இதையடுத்து மீண்டும் பிரகார உலா புறப்பட்டு நாச்சியார் முன்பு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல சேர்த்தி மண்டபத்தை அடைந்த நாச்சியாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தினர். 4ஆம் திருநாளான நேற்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் தாயாரை மூலஸ்தானத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். ஊதா நிற பட்டுக்கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டிக்கொண்டு திருமுடியில் கொண்டை அணிந்து அதில் சூரிய சந்திர பதக்கங்கள், அர்த்தச்சந்திர பதக்கம், கலிங்கத்து ராயும், நெத்திச்சுட்டி பட்டை ஆகியவற்றை தாங்கி வைர கம்மலுடன் அடுக்கு பதக்கங்களும், காசு மாலையோடு பவள மாலை, நறுமண மலர் மாலைகள் சூடிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் நாச்சியார் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு 4 பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தார்.
ஏராளமானோர் தாயாரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். கையில் கோலக்கிளியும் தாங்கி அழகாக காட்சி தந்த தாயாருக்கு கண்ணாடி சேவை, அரையர் சேவை, வேத விண்ணப்பம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. பிறகு சேர்த்தி மண்டபத்தை அடைந்ததும் நாச்சியாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருவூடல் திருவிழா எண்ணற்ற பக்தர்கள் நடுவே கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் மாடவீதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க சிவாலயத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி கேடயங்களில் சுமந்து வந்தனர். பிருங்கி மகரிஷிக்கு முக்தி அருள சுவாமியை செல்ல வேண்டாம் என கூறிய அம்பிகையின் பேச்சை கேளாமல் ஈசன் அவருக்கு முக்தி அளிக்க சென்றதாகவும், இதனால் கோபமடைந்து ஊடல் கொண்ட அம்பிகை தான் மட்டும் திருக்கோயிலுக்கு திரும்பி விடுவதாகவும் புராணம். இதையொட்டி அம்பாள் ஆலயத்திற்கு திருமஞ்சன கோபுரம் வழியாக செல்கிறாள். பிறகு ஈசன் தனியாக சென்று மகரிஷிக்கு முக்தியருளும் நிகழ்வை நடத்தினர். இந்நிகழ்வை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சிறப்பாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்திக் கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடை பிடித்தபடி கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். ராஜகோபுரம் முன்பு பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல திருவீதி உலா துவங்கியது. மாட வீதியில் இருக்கும் சிறிய திருவடி சன்னதி சென்றடைந்த தெய்வங்களுக்கு அங்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மீண்டும் ஆலயத்திற்கு புறப்பட்டனர். அங்கு கொடிமரம் முன்பு நிறுத்தி தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் காட்டப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் பின்புறம் உள்ள சரையு புஷ்கரணியில் உற்சவர் தீர்த்த பேரரை வேடை மீது நிறுத்தி கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். உற்சவ மூர்த்திக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பவளமல்லி, மலர்ச்சரம் சூட்டி அலங்கரித்தனர். மேலும் புஷ்கரணிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மேலும் தீர்த்த பேரரை சுமந்து கொண்டு நீரில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுடன் தீர்த்த பேரரையும் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து ஊர்வலமாக அழைத்து வந்து கோயிலை அடைந்தனர். சர்வலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் திருக்காட்சி தந்தருள திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் அடிவாரத்தில் உற்சவ மூர்த்திகள் நகர்வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை விசேஷமாக அலங்கரித்து மலர்பிரபை நிறுத்தி வாகனத்தில் எழுந்தருளச் செய்து அடிவாரத்தில் உள்ள வீதிகளில் ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பார்வேட்டை உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு ஸ்ரீ விநாயகர் ஆலய மண்டபம் அடைந்ததும் அங்கு உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வஸ்திரங்கள் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மற்றும் மயிலிறகு மாலையும் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் தனி கேடயத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ பக்தோசத பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து வெள்ளி திருச்சியில் கோதை நாச்சியாரையும் சர்வலங்காரத்தோடு நிறுத்தியிருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். சுவாமிக்கு எதிர் சேவையாக நாச்சியாரை நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு 4 கால் மண்டபத்தில் கோதையை எம்பெருமான் அருகே எழுந்தருளச் செய்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காட்டியதும் வேத மந்திரங்கள், நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சூடிக் கொடுத்த சுடர்கொடியாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதையடுத்து நாச்சியாரை எம்பெருமானின் அருகே ஒரே கேடயத்தில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்தோடு பவனி வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர்.
சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ துவக்கத்தை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த திருக்கோயிலில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு கலசத்திற்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து முகூர்த்த கம்பத்திற்கு பெண்கள் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமமிட்டு அலங்கரித்ததும் தர்ப்பை புல்லுடன் மஞ்சள் கயிறும் வஸ்திரமும் கட்டி மலர்ச்சரங்கள் சுற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து முகூர்த்த கம்பத்திற்கு தூபம் காண்பித்ததும் கோயிலின் வெளியே கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க ஊஞ்சல் சேவை விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் பலவித காய்கறிகள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே உற்சவர் அம்மனை சர்வலங்காரத்தோடு அமர்த்தி இசை வாத்தியங்கள் முழங்க தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு ஆசனத்தின் மேல் அமர்ந்து கையில் கரும்பு ஏந்தி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக காட்சி தந்த அங்காளம்மனை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் உற்சவர் மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க அம்மனை ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் மீது குலுவிருக்கச் செய்தனர். பிறகு தாலாட்டு பாடல்கள் பாடி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். புதுச்சேரியில் இருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான 3 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் 3 பெருமாள் உற்சவ மூர்த்திகளை பெரிய திருவடிகள் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். பிரிய பக்தன் மீது பரமபத கோலத்தில் வீற்றிருந்து காட்சி தந்த சுவாமிக்கும் மற்ற உற்சவ மூர்த்திகளுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ தெய்வங்களை சுரைபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்தனர். நாதஸ்வரம் எளதாளங்கள் முன்னே செல்ல நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவர்களை அழைத்து வந்து வாகனத்தில் குலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் 3 கருடன்கள் மேல் வீற்றிருந்து அருள் புரிந்த பெருமாள் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு வழிபட்டதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தாதன்குளம் விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள் அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை அணிவித்து சந்தன குங்குமமிட்டு அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் கிஞ்சித்காரம் தர்மஸ்தாபனம் அறக்கட்டளை சார்பில் சிறுவர் சிறுமியர்களுக்கான திருப்பாவை ஒப்புவித்தல் போட்டிகள் நடைபெற்றன. முன்னதாக மேடை மீது ஆண்டாள் நாச்சியாருடன் ஸ்ரீ கிருஷ்ணர் மரத்திருவுருவ சிலைகளை சிறப்பாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். இதையடுத்து ஆழ்வார் திருநகரி ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்ற போட்டிகள் நடைபெற்றன. திருப்பாவை பாசுரங்களை ஒப்புவிக்கும் போட்டி, நடன போட்டி ஆகியவை நடைபெற்றன. இதையடுத்து ஜீயர் சுவாமிகள் அனைவருக்கும் அருளாசி வழங்கினர். நிறைவாக இந்த போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருச்சி உறையூர் மார்க்கத்தில் உள்ள அருள்மிகு குங்குமவல்லி சமேத ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு தில்லை காளிக்கு குங்குமக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சன்னதி முன்பு அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற நவதானிய விளக்கு ஏற்றி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து குண்டத்தில் வரமிளகாய் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோயிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி சங்கு சக்கரத்துடன் அழகாக அருள்பாலித்தார் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன். கோயிலில் சுவை சிற்பமாக அருள் புரியும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்பிகைக்கு காவிப்பட்டு சேலை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் கோரி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர்.
நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபத்துடன் ஏக தீபமும் காட்டி பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க நட்சத்திர வடிவ குண்டம் அருகே வரமிளகாய், பலவித மலர்கள், காய்கறிகள், கனி வகைகள், மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை வைத்து பிரதான கலசத்துடன் மேடை மீது பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் அனைத்து பொருட்களையும் சேர்ப்பித்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு மூலவர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்காட்சி தந்தருள குண்டத்தில் வரமிளகாய் சேர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மலர் மாலை, மாங்கல்யம் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து காமதேனு மீது வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் அம்மனுக்கு தூபதீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர காமதேனு மீது எழுந்தருளிய உற்சவர் பத்ரகாளியம்மன் கோயிலை சுற்றி வலம் வந்து அருளினார். பிறகு பக்தர்கள் கலசங்களை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்திருக்கும் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மாவூற்று வேலப்பர் திருக்கோயிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். கருவறையில் 2 திருமேனிகளாக நின்றருளும் முருகப்பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் படிகள் வழியாக மலைக்கோயிலை அடைந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். கரூரில் உள்ள ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் மன்னார்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா பிரத்யங்கராதேவி கோயிலில் அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ சரபேஸ்வரர் சன்னதி முன்பு அமைந்துள்ள குண்டத்தின் அருகே கலசத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் அக்னி வார்த்து வரமிளகாய் மற்றும் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து அருள்மிகு பிரத்யங்கராதேவி சன்னதியை அடைந்தனர். அங்கு சிம்ம வாகினியாக வீற்றிருக்கும் அருள்மிகு பிரத்யங்கராதேவி சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். நாகம் குடைப்பிடிக்க தீஜ்வாலை கிரீடம் அணிந்து ஆயுதங்கள் ஏந்தியபடி சிம்மத்தின் மீது அமர்ந்தருளிய தேவிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலில் முப்பெரும் தேவியர்களை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். மூலவருக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் வளாகத்தில் பலவித பழங்கள், மூலிகைப் பொருட்கள், பட்சணங்கள், காய்கறிகள் ஆகியவற்றோடு பூர்ணாகுதி பொருட்களையும் வரிசையாக வைத்து பூஜைகளை துவக்கினர். மேடை மீது பிரதான கலசத்தை வைத்து மந்திர உச்சாடனங்களோடு மகாகுண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரம் ஓதியபடி சண்டி ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். இதையடுத்து குண்டத்தில் மூலிகைப் பொருட்கள், பழ வகைகள், காய்கறிகள், பட்சணங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்ததும் மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். நிறைவாக குண்டத்திற்கும் முப்பெரும் தேவியர்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் இருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி உள்ள ஸ்ரீ தசபுஜ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், பழரசங்கள், தேன், பஞ்சாமிர்தம், நெய் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து சந்தனம் குழைத்து வைத்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் மேடை மீது ஸ்ரீ லக்ஷ்மணர் மற்றும் சீதாதேவியோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஸ்ரீ திரிநேத்திர தசபுஜ பஞ்சமுக வீர ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள், வெற்றிலை மாலையோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து மயிலிறகு ஆடை கட்டி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருள்பாலித்த அஞ்சனை மைந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெற்று வரும் ஸ்ரீ புரந்தரதாசர் ஆராதனை மகோத்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் ஊஞ்சல் சேவை கண்டருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தை அமாவாசை புறப்பாடு பிரகார வலம் வந்து அருள் புரிந்த ஸ்ரீ நம்பெருமாள். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தை தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். கும்பகோணம் நாதன் கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் உதய கருட சேவை பிரியபக்தன் மீது அழகாக காட்சி தந்த உற்சவர் பெருமாள்.
மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் தை அமாவாசை ஊஞ்சல் சேவையில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।